February 15, 2024 தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தின தேர்விலிருந்து 100 தமிழ் கேள்விகள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ். மாஸ்க் தமிழ் சொல் முகக்கவசம். மாஸ்க் முகக்கவசம். கோயமுத்தூர் மருவு கோவை. கோயமுத்தூர் மருவு கோவை. திருச்சிராப்பள்ளி மருவு திருச்சி. திருச்சிராப்பள்ளி மருவு திருச்சி. கும்பகோணம் மருவு குடந்தை. கும்பகோணம் மருவு குடந்தை. சரியான நிறுத்தக்குறிகள். அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடடா ஆச்சரியக்குறி எவ்வளவு சிற்பங்கள். சரியான நிறுத்தக்குறியீடு. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இது ஜிஎஸ்லையும் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். மேல் கஞ்சி, அப்ப நீத்து பாகம்ங்கிறது மேல் கஞ்சி. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடர். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைக்கணும். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அப்ப வேலை செஞ்சாதான் அவங்க ஊதியம் வாங்குவாங்க. எதிர்கால நிகழ்வு. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்தா சரியான சொல் நம்ம கண்டுபிடிக்கணும். சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுல விண்மீன் அப்படிங்கிற பொறுத்துனா நமக்கு சரியான இணையா இருக்கு. பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்கணும். குமரன் மலையில் நனைந்தனன். அப்ப ஆல்ரெடி மலையில் அவங்க நனைஞ்சிட்டாங்க. குமரன் மலையில் நனைந்தனன்னா இறந்த காலம். உரைத்த வேர் சொல் உரை. உரைத்த வேர் சொல் உரை. கேலி சித்திரம் என்றால் என்ன? சரியான வினா என்ன? கேலி சித்திரம் என்றால் என்ன? 15வது கேள்வி, சரியான வினா சொல். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க சரியான வினா. 16, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையில் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டினை நம்ம இதுக்கு முன்னாடியே 2 தேர்வுல பார்த்துருப்போம். முக்கியமான கேள்வி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 18, சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் அப்படிங்கிற சரியான இணையா இருக்கு. அடைப்புக்குள்ள ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டான பொருத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கொழுந்தாடைங்கிறது கரும்பின் நுனி பகுதி. கொழுந்தாடை கரும்பின் நுனி பகுதி. இலக்கண குறிப்பு. கொள்க குறைக்க வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. கான் முடிஞ்சிருக்கா? வியங்கோல் வினைமுற்று. படிங்கிறது படிக்கட்டு படித்தல். சரியான இருபொருள். படிக்கட்டு படித்தல் தான் படி. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும். நகை அப்படின்னா புன்னகை, இல்லைன்னா அணிகலன் ஆபரணம், அதான் புன்னகை. நகை அப்படிங்கிறத புன்னகைன்னு சொல்லலாம், ஆபரணம் சொல்லலாம், இருபொருள். கூவல்ங்கிறது நீர்நிலைக்கு வரும், பள்ளம்க்கு வரும். நீர்நிலை, பள்ளம், கூவல்னு சொல்லலாம். அடுத்து உழை, உலை ரெண்டுக்கும் என்ன பொருள் வேறுபாடு? உழைனா உழைப்பு, உலைங்கிறது சேரு. சேரு சாதாரண லா, பள்ளிக்கு வர லா வந்தா சேரு. உழைங்கிறது உழைப்பு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் தருமாறு எழுதணும். மடு, மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கூற்று காரணம் சரியா தவறா? தில்லான் இந்தியா தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். ரெண்டுமே சரி. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை யாருக்கு? தமிழர்களுக்கு உரியது. ரெண்டுமே சரியா இருக்கு. 27, 3 தொடர்களில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இருந்த இடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? பயணச்சீட்டு வாங்கலாம். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்படுவனவாகும். இதில் நமக்கு ஆ மட்டும் தப்பாக இருக்குது. படிக்கும்போது தெரியுது. வங்கி அட்டை இல்லை அப்படின்னாலும் நம்ம அலைபேசி எண்ணை வச்சு நம்மளால் பணம் செலுத்த முடியும். அப்போ இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆ கரெக்டு, இ கரெக்டு, ஆ மட்டும் தப்பாக இருக்குது.
அடுத்தது மீடியா அப்படின்னா ஊடகம். மீடியா ஊடகம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து பொருத்தமான பொருளை வந்து கண்டுபிடிக்கணும். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுறது தேவாரண்யம். திருமலைக்காடுன்னு அழைக்கப்படுறது தேவாரண்யம். ஆட்டு மந்தை. எத்தனை டைம் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியல. ஆட்டு மந்தை. அடுத்தது கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர். கல்னா கல்குவியல். கற்குவியல். கற்குவியல். பழம் கூட்டுப்பெயர். பழம் குலை. பழம் குழை. சரியான தொடர் வந்து சாண்டியாங்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தான். சாண்டியாங்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தான். இதான் சரியான தொடர். அடுத்தது சரியான தொடர் கண்டுபிடிக்கணும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழி. 39 சரியான தொடர். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. சலிமலிங்கிற பாடத்துல வரும்ல, சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தவை. ஒரு ஓர் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஒரு இல்ல ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஒரு இரவும் ஓர் பகல் சரியா எழுதணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள். 42 ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம். ஓர் அழகிய சிற்றூர்ல ஒரு குளம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஓர் கேள்வியில கொடுத்துருக்க கேள்வியில மாற்றி போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வர மாதிரி தான் பெரும்பாலுமான கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் எப்படி இருக்குது, கொடுத்துருக்க ஓரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டால் நமக்கு வந்து விடை சரியாக அமையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. சொற்பொருள். விச்சை அப்படிங்கிறது கல்வி. விச்சை கல்வி. ஈயில் கொடுத்தல். ஈயில் கொடுத்தல். பரிதிங்கிறது கதிரவன். பரிதி கதிரவன். வெற்பு மலை. வெற்பு மலை ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்று கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் வந்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. விச்சை கல்வி. ஈயில் கொடுத்தல். பரிதி கதிரவன். வெற்பு மலை. உரு இச்சொல்லின் பொருள். உருனா அழகு. உரு அழகு. அடுத்தது அழகு. அழகு இல்லை அழகு. ஓகே, உருங்கிறது அழகு. 45 சொல்லும் பொருளும். பொக்கிஷம் செல்வம். பொக்கிஷம் செல்வம். பரினா குதிரை. பரி குதிரை. சிங்காரம்னா எப்படி அழகா இருக்கணும், அழகு. சூரன்கிறவங்க வீரன். சூரன் வீரன். பிழை நீக்கி எழுதணும். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அவன் அல்லன். அல்லன் கொடுத்துருக்காங்க. அல்லன் கொடுத்துருக்காங்க. அவன் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். யானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஸோ பெயர் வந்திருக்கு, அவன் வந்திருக்கு அப்படின்னாலே அல்லன். அவள் வந்தா அல்லல்னு போடுவோம்ல, அந்த மாதிரி கண்ணன் பெயர் வந்தா அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தார். அப்போ ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதான் வந்து ஒருமை பன்மை பிழை எதுவுமே இல்லாமல் சரியாக இருக்கிற தொடர். யார் வந்து பருவ காலத்தோட பயனை வந்து உலகிற்கு சொல்லியிருக்காங்க? ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. கேள்விகளை வந்து நிரப்பணும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணன் தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வராங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். பத்தி படிச்சு முடிச்சாச்சு. கேள்வி பார்க்கலாம். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு? சிறுவர் சிறுமியர் 2 பேர் வந்து நுழைய முயற்சிருக்காங்க. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்கியது? நேர்மையை வந்து விளக்கியிருக்கு. அவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க நேர்மையாக சொல்லியிருக்காங்க. அம்மானால பணம் கட்ட முடியாது அப்படின்னு அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க. அம்மா எங்களை அனுப்பல, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்கிறாங்க. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன இருக்கு? ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு, நெகிழ்ந்திருக்காரு. சிறுவனும் சிறுமியும் எதற்கு காமராசன் வீட்டுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட காசு கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. காமராசர் செய்த உதவி வந்து என்ன பண்ணியிருக்காரு? உடனே மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பூட்டும் கதவுகள் பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும்? பூட்டும் + கதவுகள்.
பொய் அகற்றும் பிரிச்சு எழுதுனா பொய் பிளஸ் அகற்றும், பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். நலமெல்லாம் அப்படிங்கிற சொல்ல பிரச்சனை என்ன கிடைக்கும்? நலம் பிளஸ் எல்லாம், நலமெல்லாம் நலம் பிளஸ் எல்லாம். ஊக்கம்ங்கிறது எதிர்ச்சொல் சோர்வு, ஊக்கம் சோர்வு. மறுபடியும் ஒரு எதிர்ச்சொல். அணுகு அப்படின்னா விலகு, அணுகு விலகு. ஐயம் தெளிவு, ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு, ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. இது ஈஸியாக தான் இருக்குது. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல், நீக்குனா சேர்க்கணும். பொருத்தமான சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும், பொருந்தா சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதே கேள்வி எந்த மாற்றமும் இல்லாமல் வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்க மாநிலங்கள் 3 கொடுத்துருக்காங்க, அண்டை நாடு 1 இருக்குது இலங்கை. அப்போ இதான் பொருந்தலை. அதே கொஷின், சேம் கொஷின், எந்த ஒரு ஆப்ஷனும் கூட மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்கணும். அவர் அல்லீர் இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து அவள் அவை எல்லாம் கரெக்டு. இது ஒன்று மட்டும்தான் பொருந்தலை, தப்பாக இருக்குது. 62 பொருந்தா சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும். இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் படிக்கும் மாணவி, படித்த மாணவன் படிக்கும் மாணவி. இதான் வந்து இறந்த கால பெயரெச்சமாக இருக்குது. கீழ்காணும் தொடரில் மரபு பிழையற்ற தொடர். காகம் கரையும், காகம்னா கரையும், மயில்னா ஆகவும். இதான் சரியாக இருக்குது. பிழை நீக்கி எழுதணும். சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. அப்போ இதில் உபதேசம்னா என்ன? அறிவுரை, அட்வைஸ் பண்ணுறாங்க. உபதேசம்ங்கிறது வேற்றுமொழி சொல், பிறமொழி சொல். தமிழ்மொழி ஆக்கும் போது நமக்கு அறிவுரைகள் அப்படிங்கிறத கரெக்டாக வருது. சரியான தொடர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள், கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இதான் கரெக்டு. ஆங்கில சொல். பேங்க்னா வங்கி, இது மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு, டிஜிட்டல்னா மின்னணு, கரன்சி நோட் அப்படிங்கிறது தான் பணத்தாள், கரன்சி நோட் பணத்தாள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பேச்சாற்றல் தான் எலோகூஷன், கரெக்டு. பேச்சாற்றல் எலோகூஷன். யூனிட்டிங்கிறது ஒற்றுமை, கரேஜுங்கிறது நேர்மை தைரியம் அப்படின்னு வரும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதணும். டெபிட் கார்டு அப்படின்னா பற்ற அட்டை. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போன கிளாஸ்லேயே சொன்னேன். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கரன்சி நோட் திருப்பி திருப்பி கேட்குற கேள்வியாக இருக்குது. அப்போ டெபிட் கார்டுனா பற்ற அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி அப்படின்னா தொடர், வரினா தொடர். இதான் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையாக இருக்குது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை வந்து சொல்லணும். பறவைனா கடல், சின்ன ரா வந்தால் கடல், பெரிய ரா வந்தால் அது ஒரு புல். ஓகேவா? புல் இல்லாட்டி பறக்கும் பறவை, அதோட நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழையற்ற தொடர், பிழை இல்லாத தொடர் வந்து கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கொஷின் நிறையா பார்க்கும்போது பிழையற்ற தொடர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 72 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணினா வனப்பு, அணி வனப்பு. இதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கும்பல் சிவியல் அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனியை வந்து குறிக்கிறது. சூம்பல் சிவியல் அலியல், சூம்பல் சிவியல் அலியல் அப்படிங்கிறது கெட்டுப்போன காய்கனி வகையை வந்து குறிக்குது. ஒரு பொருள் தரும் சொற்கள் வந்து கடல்னா முன்னீர் பௌவம், முன்னீர் பௌவம்ங்கிறது கடல். பெருனா பெற்ற, வேர்ச்சொல், வேர்ச்சொல் வந்து பெயரச்சமாக்குக. பெருங்கிற வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்கணும்னா பெற்ற அப்படின்னு எழுதணும். ரா வந்திருக்குல்ல, ரா. ராங்கிறது வந்து ஆ சவுண்டில் வரும்ல, பெயரச்சம். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லை இணைப்பு. பொறிங்கிறது பொறித்த, பொறி பொறித்த. ஆடினான் வேர்ச்சொல் ஆடு, ஆடினான் ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்று. குமை அப்படின்னா குமைந்தன, குமை குமைந்தன வினைமுற்று. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்ல வினைமுற்று. கானோட வினைமுற்று கண்டான், கான்னா கண்டான். அகரவரிசை ஈசி. உழவு ஏர் மண் மாடு. இது நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 100 கேள்விகள்னு, அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அகரவரிசை வந்து ஈசி. உழவு ஏர் மண் மாடு தான் இதில் சரியான அகரவரிசையாக இருக்குது. அடுத்ததில் உடுக்கை கணப்பாறை பிடித்தல் மகுடி. உடுக்கை கணப்பாறை பிடித்தல் மகுடி. முதல் எழுத்து மட்டும் பார்த்தா போதும். அகரவரிசை சொற்களில் சீர் செய்யணும். அகரவரிசை இது ஒரு அகரவரிசை, ஆய் வரிசையிலேருந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை, கரெக்டு. அடுத்து தின், தின் 3 சொல்லினா 2 சொல்லினா. 3 சொல்லினா போட்டு தின் கொடுத்தா வலிமை, 2 சொல்லினா தின் கொடுத்தா உன், உன். ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. தின் 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 3 சொல்லினானா வலிமை, 2 சொல்லினாக்கு உன். 85 இரு வினைகளில் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடர் வந்து கண்டுபிடிச்சு எழுதணும். குவிந்து குவித்து. அப்போ அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்கள் குவித்தனர். குவித்தனர்னா கொண்டு வந்து கொடுக்கறது, நிறையா கொடுக்கறது. குவிந்தனா அதுவே
என்ன சொல்கிறது, நிறையா பாராட்டுகள் வந்து குவிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது குவிந்தது. குவித்ததுன்னா ஒரு பொருளை கொண்டு வந்து நிறையா சேர்த்தி வைக்கிறது. இங்கே ஒரு அகர வரிசை, இதையும் ஆய் வரிசையிலேருந்தே கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? சரியான வினா வந்து பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். 88 விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதலுக்கு எது அப்படிங்கிற கேள்வி நம்ம கொடுக்கலாம். கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள். கல்லில் நார் உரித்தல் என்ன? இயலாத செயல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது இயலாத செயல் தான் உவமை. செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தால். கயல்விழி பாடி மகிழ்ந்தால் செய்வினை தொடர். பிறவினை தொடர். அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான். இதான் வந்து பிறவினை. 92 பசுமரத்த ஆணி போல என்ன? மனதில் ரொம்ப ஆழமாக பதிகிறது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. இது திருப்பி திருப்பி கேட்குற கேள்வி. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணவும் செயலும் ஒத்து வராமை. ஒன்று நினச்சிட்டு வேற ஒன்று செய்கிறது. அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணவும் செயலும் ஒத்து வராமை. வாலண்டியர் தமிழ் சொல் என்ன? தன்னார்வலர். தன்னார்வலங்கிறது தான் வாலண்டியர். கிளைமேட்டுங்கிறது தட்பவெட்ப நிலை. தட்பவெட்ப நிலை. காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். 98 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. அங்கேயே கொடுத்துட்டாங்க, ஏவி கூறுவது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன்னு மறுத்து சொல்றது. மறுத்து சொன்னா மறை விடை. கடைக்கு போவாயாங்கிற வினாவுக்கு போக மாட்டேன்னு மறுத்து சொன்னா மறை விடை. டிஸ்கஸ் பண்ண கொஷின் பேப்பரோட நேம் அண்ட் டேட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் தவிர வேறு எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோவில் ஏதாவது குவரிஸ் இருக்குது, நான் சொல்லியிருக்க தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட். நான் தமிழ் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு ரிவிஷன் கிளாஸ். புதுசாக வரவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு 90% சிலபஸை படித்தவங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்தியாக ஒரு 100 கேள்வி ரிவிஷன் பண்ண ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டவுட் இருந்தாலும் இல்லை நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், அதை நான் என்னன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.